உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருத்தி. நீ தண்ணி அடிப்பா பாப்பி? எப்பயாவது தோணுச்சுன்னா, இப்ப தோணல. நீ அடி. ஆ ஆமா, உனக்கு தண்ணி அடிச்சாதான் வீரம் வருமா? தெரில, ஆனா தண்ணி அடிச்சா தான் ஏதாவது பண்ண முடியும்னு தோணுது. இல்லைன்னா மனசு ஏதேதோ யோசிக்குது. என்ன யோசிக்குது? என் பொண்டாட்டி சொன்னதெல்லாம். அப்படி என்ன உன் பொண்டாட்டி சொன்னா? என்ன வேஸ்ட்டுன்ட்டா, எதுக்கும் லாய்க்கலங்கிறா. எதுக்குன்னா? அதுக்குந்தான் நான் எவ்வளோ பண்ணாலும் கடைசியா அவ்வளோதானாங்கிறா. அவளை நினைச்சாலே கோபம் தான் வருது. இத்தனைக்கும் அவ சொல்றதெல்லாம் செய்யறேன், ஆனா கடைசியா அவ்வளோதானா. இந்த பாரு சிரிக்காத. நான் எவ்வளோ அப்செட் தெரியுமா? நீயே சொல்லு. நானும் உன்கிட்ட எத்தனை வருஷமா இங்க வந்து போறேன். உனக்கே என்ன பிடிக்கும்னு நீ நிறைய வாட்டி சொல்லி இருக்கல. கடைசி வரை என்ன வச்சுக்கிறியான்னு கேட்டிருக்கல? ஆமா, கேட்டிருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எத்தனையோ பேரை பார்த்தவ. அப்படிப்பட்ட நீய என்ன சூப்பர்னு சொல்ற, ஆனா என் பொண்டாட்டி அவ்வளோதானா மட்டும்தான். உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. எங்கிட்ட என்ன தப்பு இருக்குது? என் பொண்டாட்டி கிட்ட தான். இதோ உன்னை பார்த்தால ஏதோ ஒன்று தோணுதில்ல, என் பொண்டாட்டி கிட்ட தோணவே மாட்டேங்குதே. உன் பொண்டாட்டி மேல லவ் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா அந்த அவ்வளோதானா தான், அதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பப்பி, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. நீ கூட எமோஷனா மம்மி மம்மின்னு கத்துவல, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் இருந்தா தானே ஆம்பளைக்கு எனர்ஜியா இருக்கும். ஒன்று தெரியுமா, என் பொண்டாட்டி கூட இருக்கும்போது நீ மம்மி மம்மின்னு கத்துவல, அந்த முகத்தை தான் நினைச்சுப்ப. அப்பதான் நமக்கு மூடாவே இருக்கும். இப்ப புரிஞ்சிச்சியா என்ன தப்புன்னு? யோ, நான் கத்துறதெல்லாம் நடிப்பியா? பொம்பளைக்கு வலிச்சா ஆம்பளைக்கு பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஃபீலிங் வரும், அதுக்கு தான் கத்துறேன். இத போய் உன் பொண்டாட்டி கிட்ட எதிர்பார்க்கலாமா? உன் பொண்டாட்டி கூட இருக்கும்போது என்னையா நினைச்சுக்கிற? முக்கால்வாசி ஆம்பளைங்க இப்படிதான் இருக்கீங்க. நெஜத்துல இருக்கிற உடம்புக்கு கற்பனையில எதுக்கு தீனி போடுறீங்க? மனசார பொண்டாட்டி கூட சேர்ந்தாதான் அவளுக்கும் ஃபீல் ஆகும். அப்படியா சொல்ற? பின்ன ஒன்னு மாதிரியே உன் பொண்டாட்டியும் வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதானா தான் வரும். என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி யாரையோ நினைச்சிட்டு அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. தெரியுதுல, அப்புறம் ஏன் என்ன நினைச்சிட்டு அவங்க கூட இருக்க? பழகி போச்சு பாப்பே, மாத்துறது கஷ்டம். மாத்த முடியும். நீ இன்னைக்கு என்ன பண்ற? ஏன் கூட இருக்கும்போது ஓம் பொண்டாட்டி முகத்தை நினைச்சிட்டு இரு. சுத்தம், நான் கொடுக்குற காசு வேஸ்டா போயிடும். யோ, உன்ன மாதிரி கற்பனையில திருப்தி படுறவனுக்கு இதுதான் கரெக்ட். கற்பனையில உன் பொண்டாட்டிய நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாள் நிஜத்துல அது நடந்துரும். செக்ஸ்ன்றது ரெண்டு உடம்பு சேர்றது இல்ல, மனசு சேர்றது. இதை என்னைக்கு தான் ஆம்பளைங்க புரிஞ்சுக்க போறீங்களோ? ஒரு வகையில நீங்க புரிஞ்சிக்காதது எனக்கு நல்லதுதான். அப்புறம் எனக்கு கஸ்டமர்ஸ் குறைஞ்சிருவாங்கல்ல.